ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏயில் வந்து சீட் கிடைக்குமா, ஸோ அதை கட் ஆஃப் தான் முடிவு பண்ணுறது. ஸோ அதனால் அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் இப்போ வந்து கட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜில் வந்து சிஎஸ்சி வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது? இப்போ வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 198.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட மார்க் க்ளோஸ் டு அது இருந்துன்னா வந்து யூ கேன் டார்கெட் தட் காலேஜ். ஸோ அதுக்கப்புறம் இயர் அண்ட் இயர் வேரியேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு, சீட் அவைலபிலிட்டி, அப்புறம் வந்து டிமாண்ட் அஃபெக்ட், அந்த கட் ஆஃப் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அந்த கட் ஆஃப்க்கு. ஸோ இதை வச்சு வேரியேஷனை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ச் பேஸ்டு ட்ரெண்டு. ஸோ இந்த பிரான்ச் பேஸ்டு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த ஏஏ அப்படி இப்படி ஹை ட்ரெண்டில் இருக்கனால, ஸோ மெயினாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிவில், மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோயராக கட் ஆஃப் மார்க் இருந்தால் வந்து ஸோ அந்த சீட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு பிரான்ச்சு பேஸ்டு இந்த பாசிட்டிவ் ட்ரெண்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரீஜன் வைஸ், ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காக ஃபில் ஆகும். ஸோ அப்போ குயிக்காக ஃபில் ஆகும்போது அதோட கட் ஆஃப் மார்க் அதிகமாக இருந்தால் தான் சென்னையில் அது கிடைக்கும். அதே மாதிரி ரூரல் காலேஜில் வந்து கட் ஆஃப் குறைவாக இருந்தாலே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இயர் ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து TNEA-online.org வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் இயர் ட்ரெண்டை டவுன்லோட் பண்ணிட்டு, லாஸ்ட் இயர் கட் ஆஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த லாஸ்ட் இயர் ட்ரெண்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சாய்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் மார்க் ட்ரெண்டை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ரைட் சாய்ஸ் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச காலேஜில் படிங்க. Thank you for watching. Stay tuned for the further details. Thank you.